السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأتباعه وأوليائه والمسلمين والمؤمنين كلهم أجمعين والحمد لله رب العالمين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمرت لأعدل بينكم قال نبي الله صلى الله عليه وسلم لا تسبوه ولا تلعنوه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அருளாளன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. சலாமும் சலவாத்தும் நமது உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைவாக நிரப்பமாக நிலவட்டுமாக. இன்னும் அவர்கள் வழிவாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், உலகமெங்கும் வசித்து வாழ்ந்து கொண்டு இருக்குகின்ற, வாழ்ந்து மரணித்து விட்ட மூமினான முஸ்லிமான அத்தனை நல்லடியார்களாகிய நாயகத்தினுடைய கண்ணியம் நிறைந்த உம்மத்தார்கள் மீது அல்லாஹ்வின் அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையும் அவனுடைய மகஃபிரத்தும் நின்று நிலவட்டுமாக. வாழ்கின்ற காலங்களிலே வல்ல அல்லாஹ்விற்கும் வள்ளல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு வாழக்கூடிய, வாழ்ந்து உன்னதமான சுவனத்தை அடையக்கூடிய நசீபை ரப்புல் ஆலமீன் தந்து அருள் பாலிப்பானாக நம் அனைவர்களுக்கும். சங்கை குறித்தானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த நோக்கத்தை பற்றி பேசிய வார்த்தை, பல்வேறு வார்த்தைகள். அந்த பல்வேறு வார்த்தைகளில் ஒரு வார்த்தை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. லியாதில வ உமிர்த லியாதில பைனக்கும். நான் நீதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உத்தரவிடப்பட்டு இருக்குகின்றேன், அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை திருமறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகின்றது. நாமெல்லாம் அறிந்திருப்போம், பத்ர் யுத்த காலத்திலே கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை, அந்த பத்ர் யுத்த காலத்திலே சிறை பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு திறந்தவெளி மைதானத்திலே அங்கே இருக்கக்கூடிய மரங்களிலே கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்வையிடுவதற்காக வந்த பொழுது அங்கே அந்த பத்ர் யுத்த காலத்தினுடைய சண்டையிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் கிழிந்து மிக மோசமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்பாஸுக்கு ஒரு நல்ல ஆடையை அணிவியுங்கள், யாரிடமாவது இருந்து வாங்கி அணிவியுங்கள், அணிந்து விடுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்குகின்றோம். யாருடைய ஆடையும் அவர்களுக்கு செட்டாகவில்லை. அங்கே அன்றைய காலத்தில் முனாஃபிக்குகளின் தலைவனாக இருந்த உபை இப்னு சலூல் என்ற நயவஞ்சகன், அவனுடைய ஆடை அங்கே கொடுக்கப்படுகின்றது. அது அவர்களுக்கு சரியாக இருந்தது என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த உதவி செய்த அந்த காரணத்தினால் இந்த உபை இப்னு சலூல் என்பவன் நயவஞ்சகனின் தலைவன். அவன் மரணமடைந்து விடுகின்றான், அவன் வஃபாத்தாகி விடுகின்றான். அந்த சமயத்திலே செய்த உதவிக்கு கைமாறாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் நயவஞ்சகனின் தலைவன் என்று பார்க்காமல் தன்னுடைய ஆடையை கழட்டி அவனுடைய கபரிடத்திற்கு கஃனாக அணிவித்து கபரடக்கம் செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். இரண்டொரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு கைதியினுடைய ஆடை கிழிந்திருப்பதை கூட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. ஒரு அரைக்கால் டவுசரோடு நிற்க வைத்து சித்திரவதை செய்யப்படுகின்ற இன்றைய உலகத்தினுடைய சிறைச்சாலை கூடாரங்களிலே, அதனுடைய போங்குக்கு இடையிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இவ்வளோ அற்புதமான ஒரு கைதியிடம் கூட, ஒரு குற்றவாளியிடம் கூட மனித நேயத்தோடு நடந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் காண முடிகின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குகின்றது? சங்கி குறித்தான முஸ்லிம்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விசாரணைக்காக ஒரு நபரை பிடித்து வந்தால் ஒரு 3 நாள், நாயகத்தினுடைய காலத்தில் 3 நாள், 3 நாள் மட்டும்தான் அவரை சிறைபிடித்து வைக்க அனுமதி இருக்குகின்றது, விசாரணை என்கின்ற பெயரில். அப்படி சந்தேகத்தின் பெயரிலே ஒருவரை சஹாபாக்கள் பிடித்து வருகிறார்கள். அவருக்கு பெயர் சுமாமா என்பதாகும். அதாவது நஜிதிலிருந்து பெறப்பட்டவர் இஹ்ராமுடையோடு பெறப்படுகிறார். உம்ரா செய்ய போவதற்காக வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது இன்றைய ரியாத், இன்றைய நஜித் தேசம், இன்றைய ரியாத்தில் இருந்து மக்காவிற்கு வருகிறார். மக்காவுக்கு போகிறதுக்கு பதிலாக மதீனாவுக்கு என்ன செஞ்சார்? மதீனா நகருக்கு அதனுடைய நகர்ப்புறங்களில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். சந்தேகப்பட்ட சஹாபிகள் அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, எங்கேருந்து வர்ற, எங்கே போகிறேன்? அவர் சொன்னார், நான் நஜிதிலிருந்து வரேன், நான் உம்ராவுக்காக மக்காவுக்கு போகிறேன். சரி, மக்காவுக்கு போகிறவர் நஜிதிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடியவர் மதீனாவுக்கு எதுக்கு வரணும்? ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், ரியாத்திலிருந்து மக்காவுக்கு போகிறது ரொம்ப பக்கம், ஆனால் மதீனாவுக்கு வர்றது அது வேற எங்கேயும் சுற்றி போகிற மாதிரி. சங்கையானவர்களே, அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர்கிட்ட விசாரிக்கின்ற பொழுது அந்த மதீனாவுடைய நகரில் சுற்றி வர்றாரு. சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க. அன்றைக்கி போலீஸ் பிடிக்கிறாங்களா, என்ன அங்கே நிற்கிறாய், இத்தனை மணிக்கு? அப்போ அப்படி கேட்கையில் அவனுடைய பதில் திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் சந்தேக அடிப்படையில் அவரை கைது செய்து என்ன செய்வாங்க? காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்வார்கள். அது மாதிரி என்ன செஞ்சாங்க? பிடிச்சிட்டு போய் மஸ்ஜிது நபவியினுடைய தூணில் கட்டி வச்சுட்டேன். ஏன்னா அன்றைய சிறைச்சாலை அதுதான் மஸ்ஜிது நபவி, அதனுடைய தூண்கள் கட்டி வைக்கப்பட்டார்கள். விசாரிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விசாரிக்கிறாங்க. நஜிதிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடியவர் எதுக்கு மதீனாவுக்கு வர தேவை என்ன என்று தீவிரமான விசாரணையில் இறங்கிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை வெளியாகிறது. நான் நாயகத்தை கொல்வதற்காக வந்தேன் என்கிறான். ஒன்றும் செய்யலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அப்படியே ஒரு 3 நாள் இந்த தூணில் கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. 3 நாள் மக்களை அவர் பார்க்கிற மாதிரி, அவரை மக்கள் பார்க்கிற வண்ணம் நீங்கள் கட்டி வைத்து விடுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்கள். கட்டி வைக்கப்பட்டார். அங்கே அவர் பார்க்கிறார், நாயகத்தை பார்க்கிறார், அருமை சஹாபாக்களை பார்க்கிறார், அங்கே மஸ்ஜிது நபவியிலே நடைபெறுகின்ற தொழுகையை பார்க்கிறார். இந்த உலகத்திற்கு ஒரு சிறப்பான உபதேசம், ஒரு நற்போதனை செய்யக்கூடிய நாயகத்தினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறார். இறுதியாக அவர் முடிவுக்கு வருகிறார், நாம் நாயகத்தின் மீது வைத்துள்ள விரோதம் அது மிகவும் தவறு, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற கருத்து மிகவும் தவறானது என்று அவருடைய பொய்யான கருத்துக்களை எல்லாம் தகடுபடியாக்கிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அவரை அவிழ்த்து விடும்படி சொன்னார்கள். 3 நாட்கள் மட்டும்தான் விசாரணை. சந்தேகம் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டவர் ஒரு 3 நாள் மட்டும்தான். நாயகத்தினுடைய காலத்திலே ஒரு 3 நாள் தான் சந்தேக கைதி. அவிழ்த்து விடப்பட்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத முகம் அது உங்களுடைய முகம், ஆனால் அஹப்புல் வஜ்ஹ், இன்றிலிருந்து உங்களுடைய முகம்தான் எனக்கு பிடிச்சது. அடுத்து சொன்னார்கள், இந்த உலகத்திலே பிடிக்காத ஊர் என்று இருந்தால் அது மதீனா மட்டும்தான், ஆனால் இன்று இருந்து இந்த உலகத்திலே எனக்கு பிரியமான நகரம் என்று சொன்னால் அது மதீனா தான் என்று சொல்லியவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் அனுமதி தாருங்க, நான் குளிச்சுட்டு வர்றேன். குளித்து விட்டு வந்தவர் கலிமா சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக உம்ராவுக்கு புறப்பட்டு சென்றார் என்ற அந்த செய்திகளுக்கு, என்ற வரலாற்று செய்திக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது சந்தேகத்தின் பெயரிலே யாரையாவது கைது செய்தால் அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் அவர்களை சிறை வைக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளிலிருந்து தெரிந்து கொள்கிறது. ஒரு அற்புதமான வாழ்வு, வள்ளல் நபியின் வழிகாட்டுதல், அவர்களுடைய செயல்பாடுகள், அங்க அசைவுகள் எல்லாம் அனைத்து துறைக்கும்
பெரும் வழிகாட்டி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முஸ்லிம்கள் இன்று சந்தேகத்தின் அடிப்படையிலே விசாரணை நடைபெறவில்லை, நீதிமன்றங்களுக்கு முன் அவர்கள் நிறுத்தப்படவில்லை, சரி தண்டனையாவது கொடுத்து தொலைத்தார்களா என்று சொன்னால் அதுவும் அல்ல. பிற எதற்காக அவர்களை உள்ளே வைத்திருக்கிறீர்கள் என்று நாம் கேட்க வேண்டும். அவர்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய எல்லா முயற்சிகளையும் இந்த முஸ்லிம் சமூகம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளையும் வைத்துக் கொள்கிறேன். சங்கையானவர்களே, மனிதாபிமானம், அவர்களும் மனிதர்கள் தானே, மனிதாபிமான முறையில் அவர்களை விடுவிப்பது தான் ஒரு சால சிறந்தது. ஆளக்கூடிய அரசின் கவனத்திற்கு வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த சிறையில் வாடக்கூடிய அப்பாவி முஸ்லீம்களை அவர்களுடைய குடும்பத்தார்களோடு சேர்த்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான எல்லா வழிவகைகளையும் முஸ்லீம் சமூகத்திற்கு அல்லாஹ் இலகுவாக்கி கொடுப்பானாக. ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.